வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இருகூரில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ரீமியமான 3BHK விழா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இருகூரில் நிறையா வீடு சேல்ஸுக்கு இருக்குது. ஒரு 10 வீடுக்கு மேலே சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போது இந்த வீடை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா, அவினாஷி ரோட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்லையும், திருச்சி ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லையும் அமைஞ்சிருக்குங்க. எல்லாத்துக்கும் மிட்டான பிளேஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு அவினாஷி ரோட்லேருந்து நீங்கள் திருப்பூர் டைட்டில் பார்க் போனாலும் பக்கமாக இருக்கும். ஸோ திருச்சி ரோட் பேஸ் பண்ணி நீங்கள் டவுன் ஹால், காந்திபுரம் அந்த ஏரியா போகிறதுனாலும் ரொம்ப பக்கமாக இருக்கும். ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் தெற்கு மேற்கு கார்னர் சைடில் கிழக்கு வாசல் வச்ச மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க. வாங்க இந்த வீட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க மக்களே, இப்போ இந்த வீட்டை பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். ஸோ இந்த வீடு கோயம்புத்தூர் இருகூரில் தெற்கு மேற்கு கார்னர் சைடில் கிழக்கு வாசல் வச்ச மாதிரி ஒரு சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த வீட்டை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எலிவேஷன் பற்றி டீட்டெயிலில் பார்த்துருவோம். எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் கலரும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எலகண்டான கலர்லையும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் எலிவேஷனில் வால் பட்டி கொடுத்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒர்க் பண்ணி அதில் ப்ரொஃபைலைட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்லா இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து அதுக்கு கீழேயும் அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் பெயிண்ட் கொடுத்து டைல்ஸ் ஒர்க் பண்ணி பக்கத்தில் டஃப்லான் கிளாஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பால்கனியும் டஃப்லான் கிளாஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு டஃப்லான் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸோட ஒர்க் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பங்களாங்க இருக்குது. அடுத்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கேட்டும் ஒரு டபுள் கேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் கேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லர்ஸ் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு சுற்றியுமே காம்பவுண்ட் வால் இருக்குது. அவுட்டோர் கார்டனிங் ஏரியா இருக்குது. ஸோ அந்த இதுவுமே உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீட்டில் டபுள் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு விண்டோவும் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு வென்டிலேஷனுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடு கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்கனால இந்த வீட்டுக்கு காத்தோட்டம் சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரேம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி ஒரு 2 ஃபீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கார் ஏற்றுறதுக்கு வந்து டிஸ்டர்பும் இருக்காது. அண்ட் ரோடுமே உங்களுக்கு தார் ரோடு இருக்கனால உங்களுக்கு கார் போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக தாங்க இருக்கும். அண்ட் நீங்கள் வாக் பண்ணுறதுக்கு தனியாக செப்பரேட் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, கார் டிஸ்டர்ப் பண்ண இருக்காது. அது இல்லாமல் இந்த இதில் போர்ட்டிகோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடு அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. சுற்றியுமே எல்லாமே பங்களாஸ் தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த வீட்டுக்கு உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வந்ததும் ஒரு 16க்கு 21ங்கிற சைஸில் ஒரு பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ஒரு இனோவா கார் நிறுத்திக்கலாம். அண்ட் ஒரு 4-5 டூ வீலர் நிறுத்திக்கலாம். அதுக்குண்டான ஸ்பேஸ் நல்லாவே அமைஞ்சிருக்குங்க. ஸோ போர்ட்டிகோலையும் வால் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் கலரில், அதாவது எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே போர்ட்டிகோலையும் உங்களுக்கு டைல்ஸ் எல்லாம் அழகாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் டைலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெவி டியூட்டி டைலாக பிளான் பண்ணியிருக்காங்க. அவுட்ரு பாத்ரூமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்போது வந்து வெஸ்டர்ன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுனால இங்கே அவுட்டோர் பாத்ரூமும் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியா சுற்றியுமே 2 அடி கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ போர்ட்டிகோவில் உங்களுக்கு போர்வெல் வந்துடும், தண்ணி தொட்டி வந்துடும், ஸோ செப்டி டேங்க் வந்துடும். ஸோ இப்போ இந்த வீட்டுக்கு உள்ளே போவோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டோரை பொறுத்த வரைக்கும் டீக்லேயே பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தது ஒரு 16க்கு 16ங்கிற சைஸில் ஒரு ப்ரீமியமான ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் டிவி யூனிட்டுக்கான ஸ்பேஸும் இருக்குது. ஒரு கார்னர் சோஃபா போட்டிங்கன்னா இந்த வீட்டில் பக்காவாக அமையுங்க. ஸோ பூஜா யூனிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காது. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் வைக்கிற இடத்துல ஸ்டெப்ஸ் வந்துடும். ஸோ அங்கே கீழே பண்ண மாட்டாங்க. இந்த வீட்டில் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. இப்போ ஹால்லேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கிச்சனை பொறுத்த வரைக்கும் 8க்கு 16ங்கிற சைஸில் பெரிய கிச்சன் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. அதுவும் கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ்லாம், அதாவது ஃப்ளோர் டைல்ஸ்க்கும் வால் டைல்ஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி கான்ட்ராஸ்ட் கலராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்பை பொறுத்த வரைக்கும் பாலிஸ்டு கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றியுமே உங்களுக்கு ஷோகேஸ்க்குண்டான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்டீரியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ அங்கே கீழே கொடுத்துருக்க பெட்ரூம் போய் பார்ப்போம். டோர் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற சைஸில் அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கேயுமே ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டோ இருக்குது. ஸோ இது விண்டோவை பொறுத்த வரைக்கும் யூபிவிசியில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 4க்கு 6ங்கிற சைஸில் ஒரு பெரிய பாத்ரூமே கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவர்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. ஒரு லக்ஸரி பாத்ரூமாக இந்த இது அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போது இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம்.
ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ராயல்ஸ் எல்லாமே எஸ்எஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குங்க. ஸோ திக்னஸும் பார்த்தீங்கன்னா 3.0 mm சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இப்போது வாங்க மேலே வந்ததும் ஒரு சூப்பரான ஒரு லிவிங் ஏரியா இங்கேயுமே அமைஞ்சிருக்குங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 சைஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு ப்ரைவசியான பிளேஸுங்க. ஸோ கீழே இருக்கவங்களுக்கு மேலே டிஸ்டர்ப் இருக்காமல் இருக்கும். ஸோ இங்கே ஒரு டிவி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க மேலே இருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துருவோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x16 சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு டபுள் விண்டோ கொடுத்த மாதிரி ஒரு சூப்பரான யூபிவிசி விண்டோ இருக்குது. ஸோ பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு 4x6 சைஸில் ஒரு பெரிய பாத்ரூமாகவே அமைஞ்சிருக்குங்க. இங்கே இதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு லக்ஸரி ஹோட்டலில் நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட்டப்பில் இருக்குது. இந்த வீடை பொறுத்த வரைக்குமே லக்ஸரியாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்கு. வாங்க இதோட சூப்பரான ஒரு பெட்ரூம் இப்போது தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 சைஸில் அமைஞ்சிருக்கு. இங்கேயுமே லாஃப்ட் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஒரு அழகாக ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணிங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஸோ இதோட பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x10 சைஸில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதுவுமே பெரிய பாத்ரூம் தான். ஸோ இந்த வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குங்க. எல்லாமே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் என்னென்ன ஃபீல் பண்ணீங்களோ இந்த வீடை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி தான் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ சூப்பரான வீடுங்க. ஸோ இந்த வீட்டை நீங்கள் மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பால்கனி ஒரு அட்டாச்சாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இந்த 16x16 கிங் சைஸ் பெட்ரூமோட அட்டாச்சாக அமைஞ்சிருக்கு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x8 சைஸில் அழகாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இருகுங்கிறது எல்லோரும் நிறைய பேர் இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு ஒரு 92 lakhsன்னு சொல்கிறது வந்து ஒரு கம்மி ரேட்டு தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு 3 BHK பங்களா கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு பங்களாவை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 2250 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த வீட்டில் ஹெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஏரியா கொண்ட ப்ரொவிஷனும் நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கான டேங்க்கும் காவேரி பைப் லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தாங்க போட்டிருக்காங்க. செங்கல்ல கட்டின வீடுங்க. ஸோ இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு பேஸ்மெண்ட் ஒர்க்லேருந்தே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு வெரிஃபை பண்ணாலும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் LIC HDFC எந்த பேங்க்கில் கேட்டாலுமே SBI பேங்கை தவிரங்க எல்லா பேங்க்லேயுமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஏரியா பாருங்களேன், ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா அமைஞ்சிருக்கு. சுற்றியுமே ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்குது. அதுவும் இந்த வீடு ஒரு கார்பரேஷன் லிமிட்டாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கொடுத்துருக்க நம்பரை நோட் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக பாருங்கள், சைட் விசிட் பண்ணுங்கள். இந்த வீட்டை நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நன்றி, பாய் பாய்.